தம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து, அதாவது பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாயன்னு சொல்லிகிட்டே இருக்கோம்ல, அதை சொல்லிகிட்டே இருந்தோம்னா இரவு உறங்கும் பொழுதும் சொல்லணும், விடியற் காலையிலையும் அதே வந்துடும். ஆக நல்ல சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே நீங்கள் செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாளில் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 4ஆம் திருமுறையிலே திருப்பருப்பதம், நேற்று திருப்பருப்பதம் பார்த்தோம் இல்லைங்களா? இன்று திருப்பருப்பதம் 58வது பதிகம். நாவுக்கரச பெருமான் விஞ்சையர் விண்ணவர் இயக்கர் சித்தர் கிண்ணரர் நாகர் கந்தர்வர் ஞானிகள் மூனிகள் எல்லா திறத்தினரும் அனைவரும் வந்து நம்பரை இறைஞ்சி நம்பெரும் தானமான திருச்சிலம்பல் வணங்கி சாற்றி அருளியது இந்த திருப்பதிகம். இந்த பதிகம் 58வது பதிகம், 4ஆவது திருமுறை 58வது பதிகம். 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். கரவிலா மனத்தராகி கைதொழுவார்கட்கு என்றும் இரவு நின்று எரியது ஆடி இன்னருள் செய்யும் எந்தை மறுவலர் புறங்கள் மூன்றும் மாற்றிய வகையராயே, மறுவலர் புறங்கள் மூன்றும் மாற்றிய வகையராகி பரவுவர்க்கு அருள்கள் செய்த பருப்பதம் நோக்கினாரே. இரவிலே தீயிலே நின்று ஆடுபவர் நம்பெருமான். பகைவர்களுடைய 3 மதில்களையும் அழித்த செயலை உடையவர். வஞ்சனை இல்லாத மனத்தவராக, உள்ளத்தில் வஞ்சனையே இருக்கக்கூடாது. அப்படி வஞ்சனை இல்லாத மனத்தவராகி கையாலே தொழுகிறார்களே அந்த அடியார் பெருமக்கள், அந்த அடியார் பெருமக்களுக்கு என்றும் எப்பொழுதும் இனிய அருள் செய்யக்கூடியவர். யார்? எம் தந்தையாராகிய பெருமான். அப்படி தம்மை அவரை முன்னின்று துதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் பல அருள் செய்கிறார். பல வகையிலையும் அருளை செய்கிறார். அப்படிப்பட்ட அருள் செய்கின்ற பருப்பதம், அந்த பருப்பதத்தை உறைவிடமாக கொண்டிருக்கிறார். கரவுன்னு கரத்தல்னு அர்த்தம், மறைத்தல். உள்ளதை மறைத்தல்.
ஒருவருக்கு வேண்டுவது ஒன்று அண்மையின் நோய் ஆகும் என்பது திருக்குறள். கரவாடும் வன்னெஞ்சார்க்கு அரியானை கரவார்வால் விரவாடும் பெருமானை சொல்றார். கைதொழுவார்க்கு என்றும் இரவு நின்று எரியது ஆடி இன்னருள் செய்யும் எந்தை என்றதிலே உள்ள உண்மையை கூர்ந்து உணர்கணும். இருள் அடராது உள் உயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்த்துவது. இங்கே கொடிக்கவியில் சொல்லுவார். சைவத்தாந்த செம்பொருட்டு துணிவில் வரும். கொள் என்பது இங்கே கொட்டு, வில் என்பது விட்டு, பூன் என்பது இங்கே பூட்டு என்று பொருள். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பருப்பதம் என்னும் திருத்தலம் சென்று அங்கு பேராற்றல் மிக்க பேரருளை உள்ள பெருமானுடைய பேரருளை பெற்று நாம் அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம், வளர்வோம், வளர்விப்போம், மகிழ்வோம், மகிழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.